கியூரிங்னா ஜஸ்ட் வாட்டர் போர் பண்ணால் மட்டும் போதாது, வெதருக்கு தகுந்த மாதிரி கியூரிங் டெக்னிக்ஸையும் மாற்றணும். அதுதான் உங்கள் ஸ்லாபோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுது. சம்மர் ஹீட்டில் காங்கிரீட் வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட்டில் எவாபரேட் ஆகிடும். அது சர்ஃபேஸை ட்ரை பண்ணி வீக் ஆகிடும். அப்போ தான் ஷ்ரிங்கேஜ் கேக்ஸ் சீக்கிரமாக வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லாபை வெட் குனி பேக், அதாவது கோணி பையை வச்சு நல்லா கவர் பண்ணுங்க. அது 7 to 14 days கான்ஸ்டன்டா மாய்ஸ்சரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளட் பண்ணக்கூடாது. ஜென்டலா கண்டினியூஸா டேம்ப்னஸ் இருந்தாலே போதும். மான்சூன்ல பாத்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆகும். எக்ஸஸ் ரெயின் வாட்டர் உங்க காங்கிரீட் சர்ஃபேஸ்ல இருக்க சிமெண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிடும். அது சர்ஃபேஸ் எரோஷனை கிரியேட் பண்ணும். ஃப்ரெஷ் ஸ்லாப்ஸை பிளாஸ்டிக் சீட்ஸ் இல்லைன்னா ஒரு டெம்பரரி ஷீட் போட்டு கவர் பண்ணிடுங்க. அது எரோஷனை தடுக்கும். கியூரிங்கை அன்இன்டரப்டடா நடக்க விடும். ப்ராப்பர் கியூரிங் தான் காங்கிரீட்டுக்கு 90% நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மைக்ரோ கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சீல் பண்ணிடும். அது வாட்டர் மட்டும் இல்ல, கன்சிஸ்டன்சி தான். சம்மரா இருந்தாலும் ரெய்னியா இருந்தாலும் அதோட ரூல் சிம்பிள் தான். உங்க காங்கிரீட்டை ஹைட்ரேட்டடா ப்ரொடெக்டடா பேஷண்டா வச்சுக்கணும். ஸ்ட்ராங் ரூஃப் எந்த சீசனா இருந்தாலும் சர்வே பண்ணும். தட்ஸ் நயா பில்டர்ஸ் ப்ராமிஸ்.